வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வீடியோ. நான் சென்னைக்கு போய்கிட்டுருக்கேன். திண்டிவனத்துலேருந்து இது பைபாஸ் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டுருக்கேன். முன்னால் போகிற வண்டியை எப்படி நம்ம ஓவர்டேக் பண்ணுறது இப்போ நான் முன்னால் போய்கிட்டுருக்கேன். எனக்கு பின்னால் ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. நான் போகிறது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கேன். நான் லெஃப்ட்டு ட்ராக்கில் போகிறேன். முன்னால் போகிற வண்டியும் ரைட் ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கு. எனக்கு பின்னால் ஒரு கார் ஒன்று வரும் பாருங்கள். அவங்க எப்படி ஓவர்டேக் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஆக்சுவலி இது மாதிரி பண்ணக்கூடாது, இருந்தாலும் பண்ணுறாங்க. இப்போ பைபாஸ்லாம் இப்போல்லாம் அப்படி தான். பெருசாக ஒன்றும் கண்டுக்கூடாது. ட்ராக் மாதிரி ஓட்டுறக்கு எதை அந்த ஓட்டில் போகிறோமோ அது போகிற பண்ணி போயிட்டுருக்காங்க. நான் எப்படி ஓவர்டேக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரைட்டெல்லாம் நான் ஏறுறேன். இந்த மாதிரி தான் ஏறி போகணும். எப்போதும் ட்ராக்கில் போகும்போது இந்த ரைட்லாம் ஏற பார்க்கணும். ஹார்ன் அடிக்கணும். நைட்டில் டெம்பரேட் லைட் போட்டு காட்டலாம். பகலில் ஹார்ன் அடிக்கணும். ஹார்ன் அடித்தனால அவங்க ஒதுங்கிக்குவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒதுங்க மாட்டாங்க. இப்போ எப்போன்னா பஸ்ஸு சரி லாரியும் சரி ஒரு ட்ராக்கில் போயிட்டோன்னா அப்படியே போயிட்டுருப்பாங்க. பழைய டிரைவர்களுக்கு தெரியும் ட்ராக்கு பின்னால் வர வண்டி ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா நம்ம எப்படி நம்ம பாருங்கள். 2 பேரும் ஒன்றா போகிறோம், ஒரே ஸ்பீடில் போவாங்க. அது நம்ம மாநகர பஸ் எப்பவுமே அப்படி தான் ஏறுவாங்க. ஏறுறது அவனை ஈவன் பண்ணி ஏறுவாங்க. இவங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பம்பை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. 80 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் மேலே போக முடியாது. அந்த மாதிரி போகிறதுனால என்ன பண்ணுறோன்னா பின்னால் வர்றவங்க சில நேரத்தில் நிறைய வண்டி வரும்போது இதாயிரும். அடுத்த வீடியோ போடுறேன். அப்புறம் போயிட்டேன். இந்த ஓட்டக்கு இப்படி தான் ஓட்டக் பண்ணணும். எப்போதுமே ரைட்ஸ் எல்லாம் ரைட் ட்ராக்லாம்